இன்றைக்கி டே ஃபுல்லாக பரபரன்னு தான் போயிருந்துச்சு. நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மதுரையிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். புது ஜீப் கொடுத்துருக்கறனால அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக மதுரைக்கு போயிருந்தாங்க. டிரைவரையும் வண்டியும் அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் பஸ்ஸில் வந்துட்டாங்க. வந்தவருக்கு பயங்கர பசி. சரி ஹோட்டலில் தோசை வாங்கி கொடுத்தேன். சரி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக ஸ்டேட் பேங்க் தான் வந்திருந்தோம். எதுக்கு அப்படின்னா அவனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தோம். அந்த லோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு 2 பேரும் வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் தண்ணி வர மாட்டேனுது. அதுக்காக கலெக்டருக்கு ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஆஃபீஸில் பார்த்தா யாருமே இல்லை. சரி பாக்ஸில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நானும் அவரும் வந்துட்டோம். வர வழியில் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போயிடலாம் சேட்டா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு நிஷாந்த் சொல்லியிருந்தால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு. அப்படி நான் ப்ளம்ஸ், அப்புறமேட்டு பைனாப்பிள், மாம்பழம் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு கூடவே முல்லைப்பூ வாங்கியிருந்தேன். அடடா முல்லைப்பூ வாங்கிட்டேன்னு எப்படி கட்ட போகிறேன்னு நினச்சிக்கிட்டே வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. கட்ட முடியல. டைமே எனக்கு இல்லைங்க. வந்துட்டு கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் அவர் ரெடி ஆகிட்டோம். எங்கே அப்படின்னா அட்வொகேட்டை பார்க்கறதுக்கு தான். அட்வொகேட்னு சொன்னோடனே பயந்துடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. அப்போது வந்து லீவில் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் போயிருந்தான். அவரை வந்து போய் பார்த்துட்டு இருந்தலாம் அப்படின்னு இவர் நினச்சாரு. சரி போகும்போது சும்மா போக முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்வீட் பீச் நைட்டில் வாங்கிட்டு நானும் அவரை போய் நேரில் பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிருந்தோம் 2 பேரும். அவரை போய் பார்த்துட்டு நாங்கள் வர வழியில் நிஷாந்த் கொஞ்சம் கார்ன் கேட்டிருந்தான், ஸ்வீட் கார்ன். அப்புறம் அதையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தும் கூட எனக்கு வேலை ஓயலை. அடுத்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் அவசரமாக நான் நிஷாந்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் டிஃபன் பண்ணிவிட்டு நான் போகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் இந்த கார்ன் வந்து ஒன்று 25 ரூபா தாங்க. ரொம்ப சீப்பு. எப்பயுமே நான் பார்த்தா வாங்காமல் வரவே மாட்டேன், வாங்கிட்டு வந்துடுவேன். அவருக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன். நிஷாந்துக்கு சோயாவும் எக்கும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சிக்கன் இருக்குது. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அவன் நைட்டு சாப்பிட்டுக்குவான்.